ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணவிட்டு என்ன நினைச்சீங்கன்னா சொல்லட்டுங்களா? கவிதா இது வீடு வாங்கிட்டாங்க போல, அதனால தான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சீங்க. இல்லைங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, 7 Hill கன்ஸ்ட்ரக்ஷன் அபார்ட்மெண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றது எல்லாமே வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உறையூர்லேயே பிரசித்தி பெற்ற அருள்மிகு விக்காளியம்மன் திருக்கோவில் தானங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தலைவாசல் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் நாச்சியார் கோயில் இருக்குது. நாச்சியார் கோயில் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே கோயில் இருக்குது, பஞ்சவர்ண சாமி கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. சூப்பர் சூப்பர். ஹாஸ்பிட்டல்ஸும் பக்கத்துலேயே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ தில்லைநகர் உறையூர்னாலே ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வெக்காளியம்மன் கோவிலோட தெற்கு வாசலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே தாங்க இந்த பில்டிங் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதேவி அப்படின்ற திருமண மண்டபமும் இருக்குது. இதுக்கு போகிற வழி தான், அதாவது இந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள நியர்பை டிஸ்டன்ஸில் உள்ளது தான். இந்த போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் திருமண மண்டபம், கோவில் எல்லாமே அங்கங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வழி எது அப்படின்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலிங்காக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது சுற்றிலுமே வந்து அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி உள்ள இடங்களை நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம ஆவலாக பார்த்துட்டு இருந்த 7 Hill கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். கோயிலிருந்து நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி இருக்குது, வீடு அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நம்ம டீட்டெயிலிங்காக வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் பைபாஸ் ரோட் சிக்னலில் சாஸ்திரி ரோட்டில் நியூ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி இந்த 7 Hills கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் இருக்குங்க. உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 வீடு இருக்குது. அதில் பாதி வீடு புக் ஆகிடுச்சு. ரொம்ப கம்மியான வீடு தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோனா உடனே புக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடு நீங்கள் புக் பண்ணணுன்னா இனிஷியல் அமௌண்ட் ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும். ஃபுல் அமௌண்ட் வந்து நான் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குன்றனால நான் டீட்டெயிலாக நான் சொல்லலை. 2 லட்சம் இருந்தாலே நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. வீடுக்கு வந்து கட்டி கொடுத்து நீங்கள் எந்த பார்ட்ஸ் எந்த மிஸ்டேக் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ளே அவங்களே சரி பண்ணியும் கொடுத்துருவாங்க. அவங்க பைப் ஃபிட்டிங்ஸ் இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்களே அது மாதிரி. வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட மிகப்பெரிய கனவு இல்லைங்களா? அந்த கனவு நிறைவேறுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுவும் மிகப்பெரிய கனவு இல்லைங்களா? ஒரு வீடு அப்படின்னா எவ்வளோ லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆசைப்படுவோம்ல. அதுக்கு தேவையான அத்தனை பொருத்தங்களுமே இந்த அப்பார்ட்மெண்ட்ல இந்த வீட்டில் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் உடனே வந்து நீங்கள் நாளைக்கே புக் பண்ணிடுவீங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான வீடுங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வெக்காளியம்மன் கோவில் தெரியும். வெக்காளியம்மன் கோவில் வடக்கு வாசலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கோவில் கட்டும்போது கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல யாகமே இந்த பில்டிங்ல தான் வளர்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. அது மாதிரி எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போம். இது மாதிரி எல்லாம் ஒரு கொடுப்பனை கிடைக்குமா அப்படின்றதே தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் பில்டிங் கட்ட வேண்டியது, யாக சாலை போடுறதுக்காக அந்த இடத்த வந்து கோயிலில் வந்து கேட்டாங்க. சரி எல்லாத்துக்குமே புண்ணியமாகுமே அப்படின்னு ரொம்ப அதில் வந்து 12 வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப புண்ணியம் வேணும் அப்படின்னு தான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. நம்ம மாடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஸ்கூல் தெரியும். அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா விக்னேஷன் அரவிந்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து இங்கேயே இருக்கு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். காலையில ஒரு ஹெல்த்தியா ஒரு வாக்கபிளா நீங்க வந்து குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடணும் அப்படின்னா கூட நம்ம வீட்டுல ஜென்ஸ் எதிர்பார்க்க தேவையில்லை, திட்டு வாங்கவும் தேவையில்லை, நம்மளே கொண்டு போய் விட்டுடலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்க ஆப்போசிட்ல கோவில் இருக்கு, இங்க ஸ்கூல் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்கு. ஒரு மெயினான ஒரு ஏரியால சூப்பரான ஒரு பெஸ்டான சூப்பரான அப்பார்ட்மெண்ட். விஷயத்த சேகரிச்சு கேட்டு தெரிஞ்சு விசாரிச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம 7 Hills அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க யார் அப்படின்றத உங்களுக்கு சின்ன கிளிப்பிங் நான் ஷோ பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. உழைப்பால் உயர்ந்த ஒரு மிகப்பெரிய மாமனிதரை, நேர்மையான ஒரு மனுஷனை நம்ம ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். இவரோட பில்டிங் தான் இது. வெக்காளியம்மன் கோயில்ல இருந்து ஃபுல் பவர் அந்த இடத்துல தான் இருக்குது. என்ன காஸ்ட்லியான ஒரு டேப் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா இது மாதிரிலாம் போட்டிருக்கேன் நான். அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்க, 5 வருஷம் கேரண்டியோட நான் செஞ்சு தரேன். சாரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு தான் இங்கே வந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு செலக்டிவான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்பேஷியஸாக, அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே புக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற வழி என்ன அப்படின்றது. கண்டிப்பா அதை யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடு வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸா ரொம்பவே நீட்டா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, வெக்காளியம்மன் கோவில் திருச்சியிலேயே வந்து பிரசித்தி பெற்ற கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியா உறையூர் வெக்காளியம்மன் கோவில். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் கூட இந்த இடத்துல. இந்த இடத்துல நம்ம நேம் சொன்னோம் அப்படின்னாலும் இந்த அபார்ட்மெண்ட் கை காட்டுற அளவுக்கு தான் இருக்கு. இன்னொன்று வீடு இப்போ சுற்றிலும் பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு சுற்றிலும் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். வீடு ரொம்பவே அருமையாக ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். இந்த ஹாலோட சைஸ் வந்து 24.25 10 வரும். ஓகே. இப்போ பெட்ரூம் வந்து என்ன சைஸ் வருங்க? 12.25 10 ஸ்கொயர் ஃபீட் வரும். 10 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ஒரு பெட்ரூம். ஆமா. ஓகே சார். இந்த கிச்சன் வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் வரும் சார்? கிச்சனோட அகலம் வந்து 7 அடி வரும். ஓகே. நீளம் வந்து 13 அடி வரும். ஓகே. அதுக்கு பின்னாடி சர்வீஸ் ஏரியா வரும் நம்மளுக்கு. ஓகே. இது பின்னாடி சர்வீஸ் ஏரியாவோட இந்த அகலம் வந்து 6 அடி வரும். ஓகே. நீளம் 4.25 வரும். இந்த இடத்துக்கு பேக் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்காளியம்மன் கோவில் நல்லாவே தெரியுங்க. ஒரு வீட்டுக்கு 2 பால்கனி வச்சிருக்காங்க. அது ரொம்பவே அழகா இருக்கு. டோட்டலாவே இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சார் வரும்? டோட்டலா இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 1120 ஸ்கொயர் ஃபீட். 1120 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. இந்த வீடு ட்ரிபிள் பெட்ரூம். ட்ரிபிள் பெட்ரூமா? 3 பெட்ரூம். வீட்டில் போட்டிருக்க ஒவ்வொரு மெட்டீரியலுமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்து பைப்ல இருந்து அங்கே கொடுத்துருக்க தாழ்பால் ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே பார்த்து ரொம்ப அம்சமாக ரொம்ப அழகாக நீட்டாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே முக்கியம். இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை ஹவுஸ் இருக்கு? இந்த அபார்ட்மெண்ட்ல 12 வீடு இருக்கு. 12 ஃப்ளோருக்கு 3 வீடு, 4 ஃப்ளோர். ஓகே. இப்போ நீங்க சொன்ன ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே சேம்ங்களா இல்ல வேற வேற டிஃபர் ஆகுமா? சேமா தான் வரும் மேக்ஸிமம். ஒரே 4 ஃப்ளோருக்கு இந்த வீடு சேமா வரும். மத்த 2 வீடு கொஞ்சம் டிஃபர் ஆகும். மாடல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், வேற மாடலா வேற மாதிரி? இது 3 பெட்ரூம். சோ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மத்ததெல்லாம் 2 பெட்ரூம் வரும். சோ 960 ஸ்கொயர் ஃபீட்ல ஒன்னு இருக்கு, 740 ஸ்கொயர் ஃபீட்ல ஒன்னு. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி மாடல் டிஃபரண்டா இருக்கும். ஓகே. ஓகே, தேங்க் யூ. இந்த வீட்டை பற்றி நான் சொல்கிறத விட இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பக்கத்தில் குடியிருக்கவங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் புக் பண்ணவங்க அவங்க தான். வாங்க அவங்க கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உங்கள் நேம் என்ன சார்? என் பேர் பாலசுப்ரமணியன். ஓகே சார். மேம் உங்கள் நேம்? திவ்யா. சார் இங்கே அப்பார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க தான் வீடு புக் பண்ணீங்க அப்படின்னு சார் கீழே வரும்போதே சொன்னாங்க. கேட்டுட்டு வந்தோம். என்ன ரீசன் சார் நீங்க இந்த இடத்துல இந்த ஏரியால அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைச்ச ரீசன் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து நாங்கள் கோயிலுக்கு விசிட்டுக்கு வந்தோம். வெக்காளியம்மன் கோவில். ஒரே வெக்காளியம்மன் கோயிலுக்கு விசிட் வந்தோம். ஓகே. ஸோ நியர்பை இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பார்த்தோன்னா சரி ரைட் நம்ம சும்மா ஜஸ்ட் என்கொயரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ரெண்ட்டுக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஜஸ்ட் அதுக்கப்புறம் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு எப்படி என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்த உடனே எங்களுக்கு வந்து வீடு பிடிச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ வாஸ்து பிரகாரம் எல்லாமே கரெக்டாக கட்டியிருந்தாங்க. என்ட்ரன்ஸு தென் கிச்சன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சரி ரைட் ஓகே வி கேன் ட்ரை இட் அவுட் அப்படிங்கிற மாதிரி. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் அட்வான்டேஜ் வந்து பில்டிங் ஓனர் சொன்னாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது என்ன யாகம் கோயில்ல வந்து ஒரேயூர் வெக்காளியம்மன் கோயில் வந்து யாகம் வளர்த்தாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இந்த பில்டிங் இருக்கிற கட்டுற இடத்துல 1.5 years பேக். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆடான எங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதெல்லாம் வாசல்ல இருந்து எட்டி பால்கனில இருந்து எட்டி பார்த்தாலே வெக்காளியம்மன் கோயில் தெரியுது. ஸோ எவ்ரிடே வந்து நாங்க கோயிலுக்கு போறதுக்கு வந்து வசதியா இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது சார்? ஆக்சுவலா லாஸ்ட் 3 months தான் ஆகுது. 3 months ஆகுது. வந்ததுல இருந்து எப்படி இருக்கு சார்? அந்த லக் சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணுவோம்ல, குட் வைப்ரேஷன் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எவ்ரிடே வந்து நாங்க தூக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம் பழைய இடத்துலலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப வந்து வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல ஸ்லீப் இருக்கு. பாசிட்டிவ் அதுதானே வேணும் லைஃப்ல முக்கியமா. வாழ்ந்த மாதிரி இந்த இடத்துல அது ஒரு ஃபீல். சூப்பர் சூப்பர். இல்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இருக்கிறதோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ கோயில் நாங்க இருக்கிறதுக்கு எல்லாமே. தென் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். ஸோ லைக் 2 to 3 minutes வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தோ இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. தென் 4 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இட்ஸ் அ வெரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ எவ்ரிடே வாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் உடம்புக்கு எக்ஸசைஸாக இருக்குது. எவ்ரிடே மார்னிங் நாங்கள் போகிறோம் நாங்கள். ஸோ ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக நடந்தே போயிட்டு ஜாலியாக கூட்டிகிட்டு வந்துடுவோம் நாங்கள். அண்ட் ஒன் மோர் திங் வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதனால் நேச்சுரல் மில்க்கு எங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் நாச்சியார் கோயில் இருக்குது. நாச்சியார் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே கோயில் இருக்குது, பஞ்சவர்ண சாமி கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. சூப்பர் சூப்பர். ஹாஸ்பிட்டல்ஸும் பக்கத்துலேயே டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு.
தெரியும். ஸோ தில்லைநகர் உறையூர்னாலே ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபேமிலிக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே நமக்கு இங்க இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இருக்குது. okay. ப்ளசண்டா இருக்குது இந்த இடம். ப்ளசண்டா இருக்கு. ஆடட் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் சாமியோட இருந்த இடம், யாகம் பண்ணது நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த யாகம் வளர்த்ததோட அந்த Effect கிராப்பிங் எஃபெக்டிவ் ஆ. வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறது வந்து நாங்க பிலீவ் பண்றோம். ஸோ அதனால எங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்பணும், இல்லை வீட்டை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கிச்சன் பூஜை ரூம் இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே நீங்களா செட் பண்ணிட்டீங்களா சார்? ஆமா, இது ஃபுல்லாவே வந்து இன்டீரியர் நாங்களே டிசைன் பண்ணி கொடுத்தோம். இது தேவைங்கிற மாதிரி இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பேன். இது எல்லாமே ஓனாக டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் பார்க்கறதுக்கு அவ்வளோ தெய்வீகமாக ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்து வீட்டு போர்ஷன். பக்கத்தில் உள்ள வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 4 போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ஷன்லேயும் 3 வீடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீடுமே வந்து அந்த 3 வீட்டில் 3 வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த 3 வீடை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மீதி வந்து மேலே 4 போர்ஷன்லேயுமே ஒரே மாதிரி தான், அதாவது 3 வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 4 போர்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பக்கத்து வீட்டு போர்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நல்லா ஸ்பேஷியஸாக, பார்க்கறதுக்கு நல்லா வெளிச்சமாக, ஒரு டியூப்லைட் கூட போடலாம். நான் எந்த அளவுக்கு வெளிச்சம் நல்லா நீட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ நிசப்தமாக அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கோவில். ஒரு வீட்டுக்கு 2 பால்கனி இருக்கிறதே மிகப்பெரிய சிறப்பாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்த வீடியோ அதுக்கு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமா வந்து சார் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணது. தேங்க்யூ.